ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான குடமிளகாய் ஆம்லேட் எப்படி பண்ணுறேன்னு தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு பவுலில் நான் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டோம். இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசை கலர் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை கலர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ஆயிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இப்போ இது கூட நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நறுக்கி எடுத்துருக்கேன். இதுக்குள்ளே உள்ள விதையை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கலக்கி எடுத்து வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு சைடு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டோம். இன்னொரு சைடு வந்து நல்லா வந்து வரட்டும். இதில் உள்ள வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஓரளவு வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சூப்பரான குடமிளகாய் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இப்போ இது கூட கொஞ்சமாக தக்காளி சாஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய மிளகாய் வந்து கேப்சிகம் வந்து ரொம்ப கண்ணுக்கெல்லாம் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது சிம்பிளாக செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.